ஆப்பிள் மேக்கின்டோஷ் அறிமுகம். 1984 ஜனவரி 24 அன்று தொழில்நுட்ப உலகில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்தது. ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய தனிப்பட்ட கணினியான ஆப்பிள் மேக்கின்டோஷை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. இந்த கணினி பயன்பாட்டில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கியது. ஆப்பிள் மேக்கின்டோஷ் முன்பு இருந்த கணினிகளை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. இது பொதுமக்களுக்கும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய கணினியாக வடிவமைக்கப்பட்டது. குறிப்பாக தொழில்நுட்ப அறிவு குறைவானவர்களும் இதை பயன்படுத்த முடியும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது. மேக்கின்டோஷின் முக்கியமான புதுமை கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகும். திரையில் சின்னங்கள், சாளரங்கள், பட்டியல்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டதால் கணினி இயக்கம் மிகவும் எளிதானதாக மாறியது. மேலும் மேக்கின்டோஷ் கணினியில் மவுஸ் பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. இதற்கு முன் கணினிகள் பெரும்பாலும் கட்டளைகள் மூலம் இயக்கப்பட்டன. மவுஸ் மூலம் கிளிக் செய்து பணிகளை செய்வது பயனர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இந்த கணினியின் அறிமுகத்தை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது ஆப்பிளின் புகழ்பெற்ற 1984 என்ற தொலைக்காட்சி விளம்பரமாகும். இந்த விளம்பரம் தொழில்நுட்ப சுதந்திரம் மற்றும் புதுமையை புகுத்தியது. ஆப்பிள் மேக்கின்டோஷ் கல்வி, வடிவமைப்பு, வெளியீடு போன்ற துறைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக டெஸ்க்டாப் பப்ளிஷிங் துறையின் வளர்ச்சிக்கு இது அடித்தளமாக அமைந்தது. இந்த கணினி தனிப்பட்ட கணினிகள் வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கணினி என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான சாதனம் என்ற எண்ணத்தை மாற்றி பொதுமக்களுக்கான கருவியாக மாற்றியது. மேக்கின்டோஷ் அறிமுகம் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட பிற நிறுவனங்களையும் கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ் அடிப்படையிலான மென்பொருட்களை உருவாக்க ஊக்குவித்தது. இதனால் கணினி தொழில்நுட்பத்தில் போட்டியும் வளர்ச்சியும் அதிகரித்தன. காலப்போக்கில் மேக்கின்டோஷ் வரிசை பல மேம்பாடுகளுடன் வளர்ந்தது. இன்றைய மேக் கணினிகளின் அடித்தளமாக 1984 மேக்கின்டோஷ் அமைந்தது. மொத்தத்தில் 1984 ஜனவரி 24 அன்று அறிமுகமான ஆப்பிள் மேக்கின்டோஷ் கணினி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும். இது மனிதர்கள் கணினியுடன் தொடர்பு கொள்ளும் முறையை மாற்றி நவீன டிஜிட்டல் உலகின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது.